மகிழ்ச்சியான தருணங்களை நினைவு கூர்ந்தால் என்ன செய்வீர்கள்? பிறந்தநாள் விழாக்கள், பட்டமளிப்பு விழாக்கள் அல்லது திருமணங்கள் போன்ற சிறப்பு நாட்கள் அற்புதமானவை. ஆனால் நண்பர்களுடன் சுவையான உணவை பகிர்ந்து கொள்வது அல்லது பயணம் செல்வது போன்ற சிறிய தருணங்களும் மிகுந்த மகிழ்ச்சியைத் தரும். இந்த தருணங்கள் நாம் நேசிக்கும் மக்களுடன் பகிரப்படும் போது மேலும் அர்த்தமுள்ளவையாகின்றன. ஒன்றாக சிரிப்பது, ஒன்றாக ஆச்சரியப்படுவது, ஒன்றாக கொண்டாடுவது நமது பிணைப்புகளை வலுப்படுத்தி நம்மை அரவணைப்புடன் நிரப்புகிறது. இது எனக்கு அரசர் சாலமோனும் இஸ்ரவேல் மக்களும் கடவுள் முன்னிலையில் 14 நாட்கள் நீடித்த மாபெரும் விழாவை கொண்டாடிய காலத்தை நினைவூட்டுகிறது. 1 இராஜாக்கள் 8:62-66. முழு தேசமும் ஒன்று கூடி கடவுளின் இருப்புக்காக தூய மகிழ்ச்சியாலும் நன்றியுணர்வாலும் நிரம்பியிருந்தது. இது நாம் பிறந்தநாள் அல்லது திருமணம் போன்ற முக்கியமான தருணங்களை மற்றவர்களுடன் கொண்டாடும் போது நமது மகிழ்ச்சி இரட்டிப்பாவது போலாகும். அந்த விழா அரசரும் மக்களும் கடவுளின் அருளை பகிர்ந்து சமூக உணர்வை வலுப்படுத்திய நேரமாக இருந்தது. வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை அங்கீகரித்து அவற்றுக்கு நன்றி செலுத்துவதன் முக்கியத்துவத்தை காட்டும் ஒரு அழகான உதாரணம் இது. சாலமோனின் காலத்தில் 14 நாட்கள் நீடித்த விழா ஒரு மகிழ்ச்சியான தருணமாக இருந்தாலும் பைபிள் ஆச்சரியமாக நம்மை நித்திய கொண்டாட்டத்திற்கு அழைக்கிறது. இயேசு தம்மை மணமகன் என்று அழைத்து பரலோக ராசியத்தை திருமண விருந்து என்று உவமையாக்கினார். அவர் மூலமாக நாம் பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு கடவுளுடன் ஒப்புரவாகி உண்மையான மகிழ்ச்சியையும் அமைதியையும் அனுபவிக்க முடிகிறது. இது இயேசுவில் நமக்கு உள்ள மிகுதியான வாழ்க்கைக்கு நன்றியையும் மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்துவதாகும். இன்றைய தனிமைவாத உலகில் பலர் தனிமையை உணர்கிறார்கள். ஆனால் மனிதன் இயற்கையாகவே ஒன்றாக இருக்கும்போது மகிழ்ச்சியையும் திருப்தியையும் பெறுவதற்காக படைக்கப்பட்டவன். இயேசுவில் ஒன்றாக மகிழ்ந்து நன்றி செலுத்துவதன் மூலம் உண்மையான மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியும். கிறிஸ்துவில் ஒருவரை ஒருவர் நேசித்து ஊக்கப்படுத்துவதன் மூலம் உண்மையான பிணைப்புகளை உருவாக்க முடியும். நமது வாழ்க்கை இயேசு கிறிஸ்து மூலமாக கடவுளின் மகிமை வசிக்கும் ஒரு புனித இடமாக மாறுகிறது. அவர் அவருடைய மாறாத வாக்குறுதிகளின் உறுதியான அஸ்திவாரமாக இருக்கிறார். அவர் நமது உண்மையான பிரார்த்தனைகள் பதிலளிக்கப்படும் ஒரு வழியாகவும் நாம் விழுந்தபோது மீண்டும் எழுந்திருக்க உதவும் மறுசீரமைப்பின் மூலமாகவும் இருக்கிறார். இயேசுவை நமது வாழ்க்கையில் அழைத்தால் நமது இருப்பு ஒரு சிறந்த உலகத்திற்கு நம்பிக்கையை அறிவிக்கும் இடமாகவும் பகிரப்பட்ட மகிழ்ச்சி மற்றும் நன்றியின் விழாவாகவும் மாறும். நீங்கள் இயேசுவை சந்தித்து உங்களில் கடவுளின் இருப்பை அறிந்து ஒவ்வொரு தருணத்திலும் அவரது இருப்பை அனுபவித்து அவரிடமிருந்து வரும் மகிழ்ச்சி மற்றும் உத்வேகத்துடன் இன்றைய நாளை வாழ வேண்டுமென பிரார்த்திக்கிறேன்.